ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பள்ளிப்பாளையம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பக்கத்தில் வந்து ஒரு பள்ளிப்பாளையம் ஒரு ஊரே இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சாவல் சண்டை நடக்கும். ஸோ அந்த சாவல் சண்டை நடந்து எந்த சாவல் ஜெயிக்குதோ அந்த தோத்த சாவலை எடுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் அங்கே உள்ள ப்ரொசீஜரு. அப்படி பண்ணி வந்த டிஷ் தான் இது வந்து இந்த சிக்கன் பள்ளிப்பாளையம். இதை வந்து வீட்டில் நம்ம சூப்பராக சிம்பிளாக ஈஸியாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் பள்ளிப்பாளையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரட் ஆயிலே வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் தான் ஊற்றணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 50 ml எடுத்து ஊற்றிருக்கேன். இன்னும் வந்து காஞ்சிருச்சுங்க. காஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் போடுறேன். நான் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வந்து வரமிளகா. இந்த வரமிளகா வந்து நீங்கள் வந்து 2ஆக உடச்சிங்கன்னா ஃபுல்லாக விதை விழுகும். அதனால் வந்து நான் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து விதையை எடுத்துகிட்டு போடுற மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அதையும் சேர்த்தாச்சு. இது வந்து நம்ம இந்த இன்றைக்கி ப்ரிப்ரேஷன் வந்து எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்திங்கன்னா 1/2 kg சிக்கனுக்கு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். லைட்டாக அப்படி ஒரு பரட்டு விட்டுருங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு கொஞ்சம் அப்படி ஃப்ரை ஆனோம்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 1/2 kg சிக்கனுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் வந்து பிடிங்கிட்டு வந்து அப்படியே போட்டிருக்கேன். அதே மாதிரி முடிஞ்சால் பிடிங்கி போடுங்க பக்கத்து வீட்டில் கூட, இல்லைன்னா காசு கொடுத்து வாங்கி போடுங்க. ஸோ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவு கொஞ்சம் வதங்கிடுச்சு. கொஞ்சம் பொசிஷன் வரும்போது சின்ன வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா நான் கழுவிட்டு போட்டேன்னா அதனால் கொஞ்சம் கையிலலாம் ஆயில் தெரிஞ்சுது. நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசம் போகிற வரையும் வந்து நல்லா வதக்கிடலாம். எல்லா டிஷ்ஷுமே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து நல்லா வதக்கணும் நான்வெஜ்ஜுக்கு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசம் போய் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரணும்னு சொன்னோம். ஸோ அது வந்து அந்தளவுக்கு வந்து நம்ம வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சு சிக்கன் வந்து 1/2 kg எடுத்தோன்னு சொன்னோம் இல்லை, அதை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த சிக்கனை வாஷ் பண்ணி சேர்த்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இதில் மிளகாத்தூள் வந்து கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு ஸ்பைசி எக்ஸஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம போட்டது ரெட் சில்லியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரம் சரியாக இருக்கும். வந்து 1.5 ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா கலந்து விட்டுட்டு தான் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 கிளாஸ் வந்து நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சுற்றி கிளறி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு ஒரு 6 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு 6 நிமிஷம் வெந்தால் போதும்னு சொன்னால் மூடி போட்டு அழகாக வெந்துட்டுருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வா, அப்படி திறக்கிறதுக்கு முன்னாடியே மனம் அப்படி அல்டிமேட்டாக இருக்குது. இதை வந்து திறந்துட்டு லைட்டாக அப்படி கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் சிக்கன் வந்து பாயில் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு கப்பு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இதோட ஹைலைட்டே. ஸோ இதை வந்து மறக்காமல் ஆட் பண்ணி தான் நம்ம வந்து சமைக்கணும். ஸோ இதை மறந்துடாதீங்க. தேங்காய் போட்டால் தான் பள்ளிப்பாளையம். ஸோ இதில் போடுற தேங்காய் வந்து எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 9 பேருக்கு இந்த தேங்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த தேங்காய் பிடிக்குமாங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் போட்டு கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும். இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா நம்ம பண்ணுறது பள்ளிப்பாளையங்கிறது ட்ரை தான், கிரேவி கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த கொஞ்சம் ஓப்பனாகவே வச்சு குக் பண்ணுவோம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவு குக் ஆகிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பிளாக் பெப்பர் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். மேலே அப்படியே தூவிட்டு பிளாக் பெப்பர் போட்டுட்டேன். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டை மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காரம் கீரம் அந்த சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவரு தேங்காயும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகிருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி வந்து இப்படி போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக பள்ளிப்பாளைய சிக்கன் ட்ரை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஃப்புக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள் வீடியோக்கு. தேங்க்யூ. வீடியோ பார்த்தீங்களா? ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக், அதாவது உங்களோட கமெண்ட்டை வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.